நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா 360 ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன். நண்பர்களே, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும். இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறேன்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நியூ ரெக்ரூட்மெண்ட் பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் ஐடி முடிச்சவங்க விண்ணப்பிக்கலாம் அண்ட் டிகிரி முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம் சொல்லிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 4000 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த 4000 காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா முக்கியமா நமது தமிழ்நாட்டில இருந்து தான் அனௌன்ஸ் பண்ணது. சவுத் ரீஜனுக்கு தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த ஒரு தேர்வும் கிடையாது. முக்கியமா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம சொல்ல டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப், வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்றதுக்கான லிங்க், அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க், அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். பிசினஸ் லெட்டர்ஸ் கொரிஸ் எங்களை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா naveen8144@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ நீங்க டெய்லி உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அது மட்டும் இல்ல நண்பர்களே, நீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சைடுல பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டன் எங்களுக்கு தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு பாயிண்ட்ஸ் சொல்லும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம். நண்பர்களே, மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு தான் இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிற அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் சவுத் ரயில்வே டிபார்ட்மெண்ட், அதாவது நம்ம சைடு தாங்க. இந்த நோட்டிபிகேஷன் சென்னையில இருந்துதான் 25/8/2025 இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ 25/9/2025 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டேட் வராக நமக்கு தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இந்த 2 இதுக்கும் கொடுத்திருக்காங்க. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா அந்தமான், ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கன்னடா, இந்த மாதிரி லொகேஷனுக்கும் நெல்லூர், செட்டூர், இந்த மாதிரி லொகேஷனுக்கும் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா www.sr.indianrailways.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் குள்ள போனீங்கன்னா பெர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன், அந்த இதுக்குள்ளதான் போனீங்கன்னா இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நோட்டிபிகேஷன் ஈஸியா நீங்க ஓபன் பண்ண முடியும். சோ இந்த போஸ்டிங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நோ கிராஜுவேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். சோ இதுக்கு பாத்தீங்கன்னா கிராஜுவேட் எம்ப்ளாய்மெண்டா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ இது ட்ரைனிங் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. டைரக்ட் அப்ரண்டிஸ்ஷிப் தான் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர் கேட்டகரியை இருக்கீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அதுல கேரேஜ் அண்ட் வேக்மேன் ஒர்க்ஸ் பெரம்பூருக்கு பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர் இந்த 3 போஸ்டிங்ஸுக்கும் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 60 காலி பணியிடங்கள். இதுல ER-க்கு 24, OBC-க்கு 16, SC கேட்டகரிக்கு 9, ST கேட்டகரிக்கு 5, எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு 6, டோட்டலா 60 காலி பணியிடங்கள். உடல் ஊனமுற்றோருக்கு 3, ஒட்டுமொத்தமா 63 காலி பணியிடங்கள். இதுலயே பார்ட் B-ல பாத்தீங்க அப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப், இது பூந்தூர் அண்ட் கோயம்புத்தூர் லொகேஷனுக்கு ஒர்க்கிங் கொடுத்திருக்காங்க. ஃபிட்டர் போஸ்டிங் ஒட்டுமொத்தமா 20 காலி பணியிடங்கள். சோ அதுல கேட்டகரி வைஸ் இருக்குது. உடல் ஊனமுற்றோருக்கும் கொடுத்திருக்காங்க. சி கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல MLT ரேடியாலஜிக்கு 11 காலி பணியிடங்களும், பேத்தாலஜிக்கு 5 காலி பணியிடங்களும், கார்டியாலஜிக்கு 2 காலி பணியிடங்களும், ஒட்டுமொத்தமாக 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேரேஜ் அண்ட் பேக்மேன் பெரம்பூர் லொகேஷனுக்கு பாத்தீங்கன்னா XIT கேட்டகரி முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா தனியா கொடுத்திருக்காங்க. இதுல ஃபிட்டர், வெல்டர், பெயிண்டர், கார்பெண்டர், MMB, பாசா, MMTM, மெக்கானிக், டர்னர், இந்த லொகேஷன் ஒட்டுமொத்தமாக 9 வகையான போஸ்டிங்க்கு 390 காலி பணியிடங்கள் பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு தனியா பாத்தீங்கன்னா 16 காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க. இதுல ஒவ்வொரு கேஸ்ட் வைஸ்க்கும் பாத்தீங்கன்னா கீழே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சென்னை டிவிஷன். இந்த சென்னை டிவிஷனுக்குள்ள
பெர்சனல் பாசான்ற இதுக்கு 10 போஸ்டிங் வந்து 23 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் RS அண்ட் RPM இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், வெல்டர், டர்னருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 34 காலி பணியிடங்கள். இதுல உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து 3 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா இந்த ஃபிட்டருக்கு வந்து 10, எலக்ட்ரீஷியனுக்கு 15, வெல்டருக்கு 7, டர்னருக்கு வந்து 2ன்னு வந்து சொல்லிருக்காங்க. இதுலயே வந்து எலக்ட்ரிக்கல் RS ABD அப்படின்ற போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டுக்கு வந்து எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர் ஒட்டுமொத்தமாக 70 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து ELS RS AJJக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்வான்ஸ் வெல்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர் G&E இந்த போஸ்டிங் 59 காலி பணியிடங்கள் பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி டி மெக்கானிக்கல், DSL, TNB இந்த போஸ்டிங்ஸ்க்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன் ஒட்டுமொத்தமாக 20 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர எலக்ட்ரிக் RS TPMக்கு வந்து எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், வெல்டர், கார்பெண்டர், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் ஒட்டுமொத்தமாக 60 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மெக்கானிக்கல் C அண்ட் Wக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், கார்பெண்டர், வெல்டர், மெக்கானிக் வந்து ஒட்டுமொத்தமாக 226 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப் பெரம்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், AC, ஒயர்மேன், பாஸ், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் வந்து பாத்தீங்கன்னா 150 காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. EWS AJJ டிவிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், டர்னர் மெக்கானிக் வந்து 51 காலி பணியிடங்களும், சென்ட்ரல் ஒர்க் ஷாப் பூந்தமலைக்கு வந்து பாத்தீங்கன்னா டீசல் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர் மெக்கானிக், MMB, பெயிண்டர், ட்ரிம்மர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக் R&AC, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், கோபா இதுக்கு ஒட்டுமொத்தமா 390 பிளஸ் உடல் ஊனமுற்ற காலி பணியிடங்களும், லோகோ ஒர்க்ஸ் பெரம்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், வெல்டர், பாசா, பெயிண்டருக்கு வந்து 228 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கும், மதுரை டிவிஷனுக்கு வந்து ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், கோபாக்கு வந்து 160 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு காலி பணியிடங்களும், ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பூருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசாக்கு வந்து 3 காலி பணியிடங்களும் வந்து கொடுத்திருக்காங்க. இதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு டிவிஷனுக்கு வந்து 410 காலி பணியிடங்கள். இதுல பிளம்பர், கார்பெண்டர், வெல்டர், பெயிண்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், பிளாக் ஸ்மித், மெக்கானிக், R&AC, ICTSM, SSC இதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. சேலம் டிவிஷனுக்கு வந்து எலக்ட்ரீஷியன், டர்னர், வெல்டர், ஃபிட்டர், டீசல் மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், ஒயர்மேன், கோபா 442 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்கள் காலி பணியிடங்களும், சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் பாத்தீங்கன்னா 95 பிளஸ் உடல் ஊனமுற்றவருக்கு ஃபிட்டர், டர்னர் மெக்கானிக், வெல்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கோபா இந்த போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. திருச்சி லொகேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 307 பிளஸ் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு டீசல் மெக்கானிக், ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக் மெக்கானிக், கோபாக்கு வந்து 307 பிளஸ் உடல் ஊனமுற்ற காலி பணியிடங்களும், அதே மாதிரி திருவன்றம் டிவிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேரளாக்கு வந்து 300 பிளஸ் உடல் ஊனமுற்ற காலி பணியிடங்கள். இதுல வந்து வெல்டர், எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர், கார்பெண்டர், எலக்ட்ரானிக் மெக்கானிக், பிளம்பர், டீசல் மெக்கானிக், பெயிண்டர், டிராட்ஸ்மேன், SSC இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 4000 காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப SSA அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர். இந்த ஸ்டெனோகிராஃபருக்கு வந்து 10th 12th முடிச்சு டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இதே மெக் அண்ட் RAC மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் தனித்தனியா விரிவாக்கம் வந்து இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க செட் ஆஃப் டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ உடல் ஊனமுற்றவர்களோட சர்டிபிகேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து அட்டாச்மெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரெஷர் கேட்டகரி இருக்கீங்கன்னா 10th முடிச்சு 50% மார்க் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். இது ஃபிட்டர், பெயிண்டர், வெல்டர் ஃப்ரெஷர் கேட்டகரி கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் லேப்க்கு வந்து பாத்தீங்கன்னா 12th முடிச்சு 50% மார்க் இருந்தாலே போதும், இல்லைன்னா 10th 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்து பயாலஜி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் IT கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்டர், மெக்கானிக், MMB, டர்னர், டீசல் மெக்கானிக், கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், ஒயர்மேன், அட்வான்ஸ் வெல்டர் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 10th முடிச்சு 50%, இல்லைன்னா 10th 12th முடிச்சுக்கணும், இல்லைன்னா ITI முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் வந்து விண்ணப்பிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரெஷர் கேட்டகரிக்கு பீரியட் ஆஃப் ட்ரைனிங் வந்து எப்படி இருக்குன்னா வெல்டருக்கு 1 year 3 months, ஃபிட்டர், பெயிண்டருக்கு 2 years வந்து கொடுத்திருக்காங்க. மெடிக்கல் லேப் டெக்னீஷியனுக்கு வந்து 1 year 3 months வந்து கொடுத்திருக்காங்க. ITI கேட்டகரிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர் 10th standard 6000 ரூபாய் சம்பளம்,
ஃப்ரெஷர் 12th ஸ்டாண்டர்டுக்கு வந்து 7,000 ரூபாய் வந்து சம்பளம். இஎக்ஸ் ஐடிஐக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,000 ரூபாய் பெர் மந்த்துக்கு வந்து சம்பளமா வந்து சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்திருக்குது. இதுல உடல் ஊனமுற்றவர்களுக்கும் தனியா வந்து கொடுத்திருக்காங்க. மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில வச்சுதான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட், எஸ்சி சர்டிபிகேட், ஓபிசி சர்டிபிகேட், என்ஓசி சர்டிபிகேட், இந்த மாதிரி சர்டிபிகேட் வேணும் எடுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா வந்து நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நண்பர்களே, 1 by 1 நம்மளுக்கு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்மளுக்கு வேகன்சிஸ் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ பிசினஸ் ரிலேட்டட் queries எங்களை கான்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா naveen812244@gmail.com இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் நீங்க எங்களோட கான்டாக்ட் பண்ணி queries எங்கள்கிட்ட வந்து கேட்டுக்கலாம். அது இல்ல அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து அப்ளை பண்ணி அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகட்டும். அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அந்த ஹை பட்டனை தட்டி விட்டீங்கன்னா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். அது மிகப்பெரிய ஊண்டுகோலாக இருக்கும். இதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸுக்கு ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்டுக்கும் டிஎன்பிசி, டிஎன்இபி மற்ற எல்லா துறை டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் வேணும்னு நினைச்சீங்கன்னா நாங்களே வந்து ப்ரொவைட் பண்றோம். இப்பவே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். So thank you friends, thank you so much, all the best for your career.